அன்பானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது தன்னை மானிட மகன் என்று சொல்லிக் கொண்டார். பலர் அந்த வார்த்தையை தவறாக பயன்படுத்துவார்கள். இயேசு கடவுள் இல்லை, அவரே தன்னை மானிட மகன் என்று சொல்லிக் கொள்கிறார் என்று உண்மைக்கு புறம்பாகவும் இறை வார்த்தைக்கு எதிராகவும் பலர் பேசுவார்கள். ஆனால் இயேசு தானியேலுடைய அந்த இறைவாக்கை மெய்ப்பிப்பதற்காகவே இந்த உலகத்தில் அதை பேசினார் என்பதற்கு ஒரு வசனம். இந்த வசனத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. ஏன் இயேசு மானிட மகன் சொன்னார்? தானியேல் 7வது அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனங்கள். தானியேல் இப்படி ஒரு காட்சி காண்கிறார். வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அதாவது தந்தையாகிய கடவுளுக்கு அருகில் வந்து நின்றார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அந்த மானிட மகனுக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும், எல்லா நாட்டினரும், எல்லா மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும், அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. அவர் தான் நம்ம வீட்டுக்கு வரப்போறார். அவர் வீட்டுக்கு வந்தார்னா அங்கே சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, அங்கே கண்ணீர் கிடையாது. அவர் என் வீட்டில் செய்ய போகிற அந்த அற்புதமான அரசு அது எப்பொழுதுமே அழியவே அழியாது.